ஓகே. இப்போ நீங்க வந்து பாண்டி பஜார்ல இருக்கனால இங்க வர ஆட்கள் மட்டும் தான் இந்த மாதிரி எழுதி குடுக்கறதலாமா இல்ல வெளில இருந்தாலும் ஆர்டர் வருமா? நல்ல சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க, மலேசியாக்காரங்க எல்லாம் அதர் கண்ட்ரி. இங்கே வராத ஆளே கிடையாது. இங்கே உள்ளவங்களும் இங்கே வந்து தான் ஆகணும். அவங்களும் வந்து நிறையா போடுவாங்க. மலேசியாக்காரங்களாம் வந்தாங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதா நல்லா ஆசைப்பட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் பேர் போட்டு அவங்க வந்து அவங்க அவங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்க நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு பேர். அவங்களுக்கு அந்த பசங்க எனக்கு நான் என் ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்காக கொடுக்கணும். ஆனால் அவங்க தான் நிறையா வாங்குவாங்க. சின்ன பசங்க. ஆமாம், சின்ன பசங்க சிலர் பெரியவங்க வாங்குவாங்க. எல்லாம் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. அவங்க மனசை பொறுத்து இருக்குது. ஆனால் ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இங்கே அங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஆமா. கிடைக்கவே கிடைக்கும். இந்த மாதிரி பொருள் இவ்வளோ சீப்பாகவும் கிடைக்காது. அங்கெல்லாம் விலை அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கும்ல. ஆமாம், அவங்களும் ரொம்ப புதுசாக இருக்கும். நம்ம ஊரில் உள்ளவங்களே வராங்களே, தஞ்சாவூர்லேருந்து வந்தேன், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேன், நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், இது நல்லா இருக்குது, எனக்கு அதே மாதிரி போட்டு கொடுக்கணும். 4, 5, 10 அந்த மாதிரிலாம் போட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. ஓ, அண்ணன் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸா? ஆமாம். ஒரு சேனல் ஒருத்தர் வந்தார், இந்த சோறு தான் சொர்க்கம்னு சொல்லிட்டு. அவர் வந்து எப்படியும் எங்களை பார்த்துட்டே இருந்தார். இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னாரு. என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி நாங்கள் போடுறோம். சரி அப்படின்னா நாங்களும் ஒரு இந்த யூடியூப் சேனல் தான் நாங்கள் போட்டு விட்றோம், நீங்கள் அடிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்த டிசைனே இந்த டிசைன் தான் அடித்தேன். அவர் ஏதோ ஒரு பேர் போட சொன்னார். ஒன்று போட்ட உடனே அவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இன்னும் 2, 3 சேர்த்து வாங்கிட்டு அதை இன்ஸ்டாகிராமில் நாங்களும் போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க.